ஆதியில் வேதம் புனைந்து 1008 அண்டம் பிண்டமும் படைத்து பாதி மதியும் கொண்டு மீதி மதியும் வென்று பாதி மதியும் கொண்டு மீதி மதியும் வென்று அந்தனமாகவே வந்து புணர்ந்திட தந்து மிகு தந்திட தோமன விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ சம்போ சம்போ விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ குமர குருபரணே வெற்றி வேலா வெற்றி வேலாய் கொண்டறிந்தேன் மருகா கொண்டறிந்தேன் மருகா சூரன் சண்டை முடித்தோனே சுப்பிரமணிய வேல்முருகா அமர சிறைகளை அறுத்தவானே ஆறு சடை வேல்முருகா காண குரவல்லி மணவாளா கண்டபடி வேல்முருகாய் மால்மருகா வேல்முருகாய் வேல்முருகாய் மாயனோட மருமகனே மாயனோட மருமகனே சுவாமி ஆதியில வேதநாதாயே ஆதியில வேதநாதாவோ அம்பலத்தில் ஆடுமைந்தாயே ஜோதியில மாலையர்கே தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காணே அம்பலவான சீர்வாதத்தை நல்லருவை நாணலாகே நந்திதலை குடமாகி வெள்ளையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோளாயே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே துணை இருப்பாய் ஹரி ராமா ராமா கலைமகளே மலை மகளே கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே பார்வதியால் அம்பிகையே பாலைக்கு அருள் புரிவா வளம் இருக்கும் வனக்கிளியே வந்தியன கருள் புரிவாள் இடம் இருக்கும் ஈஸ்வரியே எனக்கருள வருவாயமோ என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேலை தண்ணில் நாவுதடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உழைந்திடாமல் நினைவு தடு மாறாமல் என் நெஞ்சிலையோ நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயாமோ ஐந்தடி
எட்டெழுத்தை ஓரெழுத்தாய் அருள் புரிய வேண்டுமாமோ எட்டெழுத்தை ஓரெழுத்தாய் இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே எனக்கருளாயமோ அரக்கர்களை கருவறைக்கு ஹரி ராம ரகுராம அன்னை சீதாவாளாய் அடியாளுக்கு சீதையின் மணவாளாய் ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிகினி அருள் புரிவாரே கோசலையால் திருமகனே கோதண்டனே ரகுராமோ கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவாரே மஞ்சன முகமழகி மஞ்சன முகமழகி மாயந்தங்க மாரியாம்மாள் மதலைக்கு நீ அருள் புரிவாள் கண் கொடுத்த காளியம்மாள் கலைக்கு வந்து அருள் புரிவாள் கலிங்கனாட்சி அம்பிகையே காத்தருள வேண்டுமாமோ குலசை நகர் முத்தாராம்மாள் முன்னால் வந்து அருள் புரிவாள் உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மகாளியம்மாள் மணமாதிலே அருள் புரிவாள் சக்தியே பகவதியே சக்தியே பகவதியே நாடகிக்கு அருள் புரிவாள் அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு அருள் புரிவாள் குருவி கோலம் கருத சுவாமி குழந்தைக்கு நீ அருள் புரிவாள் கடக்குத்தியாள் அம்பிகையே வந்து எனக்கு அருள் புரிவாள் தர்க்கம் மாட தளவாய் மாட சுவாமி எங்க நல்ல மாட நாவதிலே அருள் புரிவாள் எந்தனுக்கும் குல தெய்வம் கொம்பு ரெண்டு விளக்கரிய கோட்டைக்கெல்லாம் அதிபதி கோட்டை மாட சுவாமி ஐயாயே கோட்டை மாட ஐயாயே குழந்தைக்கு நீ அருள் புரிவாள் குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் ஐயா கடையநல்லூர் நன்னகரில் குருபை கொண்டு கொழுவிருக்கும் கையருவாள் போத்தியை கலைக்கு வந்து அருள் புரிவாரே தாமரை குளமதி குருபையோடு கொழுவிருக்கும் அம்பிகைய பேச்சியாமல் பேராண்ட ஈஸ்வரியே புத்திரிக்கு வரமருள்வாரே பேச்சி பெற்ற திருமகனே பேரு பெற்ற மாயாண்டே பேரு பெற்ற மாயாண்டே மதலைக்கு நீ அருள் புரிவாரே ஐகோட்டு மகராஜா அடியாளுக்கு அருள் புரிவாரே ஆறுமங்கலம் சுடலை அடியாளுக்கு அருள் புரிவாரே சீவள பெருமாயாண்டே சீவள பெருமாயாண்டே சிறுமிக்கு நீ அருள் புரிவாரே சுடலையோ மணமாதிலே அருள் புரிவாரே ஆழ்வாக்குறிச்சி சுடலையா அடியாளுக்கு அருள் புரிவாரே காந்தாம்பர சுடலையாயே காந்தாம்பர கலைக்கு வந்து அருள் புரிவாரே கலைக்கு வந்து அருள் புரிவாரே
ஆதியில உதித்தவர் ஆதிபரா சக்தியா அம்பிகையே பார்வதியா வாழகிக்கு அருள் புரி தளவாய் மாட சுவாமி ஆதியில தர்க்கராஜா ஆதியில தளவாய் மாட்டு முகம் கொண்டதாலே மாட சுவாமி ஐயா மதலைக்கு நீ அருள் புரி மாடனும் மாடத்தியா மதலைக்கு நீ அருள் புரி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையாவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை தவகருப்பா சிறுமிக்கு நீ அருள் புரி 21 கூட்டரும் 61 பந்திகளும் 61 அடியாளுக்கு அருள் புரி அடியாளுக்கு அருள் புரிவாரே நான் தொட்ட கதை குரல்கள் பாட குறைகள் பாடே தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாடே கணபதியே அருள் புரிவாரே நான் எடுத்த சில கதைகள் பாட ஈஸ்வரனே அருள் புரிவார் நான் சொன்ன சில கதைகள் பாட கதைகள் பாடி சொர்க்கேசா வரமருள் சொர்க்கேசா வரமருள் வாரி தாமரை குளம் சுடலையா அந்த கைலாசம் தன்னதிலே ஆண்டவனார் இடமதிலே அவர் ஆக்குவரும் அழிக்குவாரோ 1008 வாரோ அவர் கொல்லுவாரோ வெல்லுவாரோ கோடி நல்ல வரங்கள் வாங்கி அவர் கைலாச மலை கடந்து மாயாண்டி சுடலையா அவர் வடமலை பாதை கூடி பழனியே மார்க்கமாக நாங்கு போங்கு பெருத்தவானோ நல்ல மூங்கில் விளையுவானோ காட்டானை கவரிமான்கள் கட்டுடனே வாழுவானோ அவன் தேக்கம் குத்தி மலை கடந்து பெண்மலை பாதையாக அந்த கொட்டார கரையதற்கு பகவதியால் வாசலுக்கு அங்க மாறாரே மாயாண்டி என் தாமரை குளம் சுடலையா அங்க பகவதியால் வாசலிலே 21 நிலையமாகி அவர் 21 நிலையமாகி அவர் இன்பமோடு வாழ்வாரே தகதா ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் வாசலுக்கும் ஒரு நிலையம் நாளை கிணத்திலையோ ஒரு நிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் மடப்பொழியில் ஒரு நிலையம் அந்த தெற்கு முட்டு களிகளிலே திருவாத்தி மூடதிலே ஏழுகிறார திரவியத்தில் அங்கும் ஒரு நிலையம் வாங்கி ஏழுகிறார திரவியத்தை கல்வன் கொண்டு
போகிடாமல் ஓங்கின கையோடி உருவின வாளோடி கல்வன் கொண்டு போகிடாமல் கல்வன் கொண்டு போகிடாமல் காவல் காத்து வாராரே சுடலையா ஆமையா அவர் கைலாசம் தனை கடந்து கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் அம்மா பகவதி இடத்தில் 21 நிலையத்தை வாங்கி ஆமா அந்த 7 கிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வருகிறார். கட்டுடனே காவல் காத்து வர ஓங்கின கையும் உருவின வாளுமாக அம்மா என் அப்பன் தாமரை குளம் சுடலையா காவல் காத்து வருகிறார். அப்படி காவல் காத்து வரும்போது ஆமா அப்படி காவல் காத்து வரும்போது அந்த மலையாளத்து சீமையில் என்னம்மா அந்த நந்தம்புணல் ஊரதில யார் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம்? நந்தம்புணல் ஊரதில நந்தம்புணல் ஊரதில கட்டத்தேரு ஓராயிரம் நெட்டத்தேரு ஓராயிரம் பிள்ளை தேரு ஓராயிரம் பிராமணர் தேரு ஓராயிரம் 5000 தெருவதிலே அதிலே ஒரு தெருவதுதான் புலையனோட தெருவதிலே 300 புலையனிலோ மூத்ததொரு பெரும்புலைய 400 புலையனிலோ நாட்டாமை பெரும்புலைய 500 புலையனிலோ அதிகார பெரும்புலைய 600 புலையனிலோ அதிகார பெரும்புலையே 700 புலையனிலோ எஜமாங்காளி பெரும்புலையே அப்பேற்பட்ட பெரும்புலை அவ வையகத்தில் வல்லவன் அவ மாந்திரத்தில் பொல்லாதவன் மாந்திரவாதி பெரும்புலை வையகத்தில் வல்லவன் பொல்லாத அம்மி தட்டி பறக்கவை 500 காதவலி சொலவு தட்டி பறக்கவை 90 காதவலி அஞ்சனா மை உண்டு ஆரோட்ட சிமிழு உண்டு குட்டியடு மை உண்டு குண்டு மை சிமிழு உண்டு மணி சிமல ஒண்டே அப்பேற்பட்ட பெரும்புலை நந்தம்புணல் ஊரதிலே மை மாந்திரத்தோடு வாழ்ந்து வருகிறான். அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலையன் வையகத்தில் வல்லவனாக மாந்திரத்தில் பொல்லாதவனாக அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவலி சொலவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவலி அப்பேற்பட்ட மாந்திரவாதி பெரும்புலையனானவன் மாந்திரவாதி பெரும்புலை மூச்சடக்கி பாய்ந்தானா 300 அடி நாவடக்கி 400 அடி ஆங்காரித்து பாய்ந்தானா 500 அடி பாயுவானே
வைப்பான் வில்வளைப்பான் மணலை எள்ளி கயர்திரிப்பான் கயர்திரிப்பான் அந்த நல்ல கயரதியில கயரதிலே கருநாகத்தையோ வரவழைப்பான் வரவழைப்பான் அப்பேற்பட்ட பெரும்புலையே அஞ்சனா மையோடி அவன் அழகாக வாழ்ந்துவார அவன் வீட்டுக்குள்ள இருப்பவளை அவன் வீதிக்குத்தான் இழுத்துடுவா அவன் வீதியில நிற்பவளை அவன் வீதியில இருப்பவளை அவன் வீட்டுக்குள்ள இருக்கலை பானே ஐயா அம்பலத்தில் இருப்பவளை அறைக்குள்ள ஆட்டிவை அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்தில் ஆடவை அவன் வாழாத பெண்களை வாழ வைப்பான் கணவனோடு வாழ்ந்து வரும் பெண்களை தானே வாழாமல் ஆக்கிடுவானே அவன் சேர்ந்து வாழும் பெண்களை தாவோ அவன் சேராமல் ஆக்கிடுவானே அவன் சேராமல் இருப்பவளே சேராமல் இருப்பவளே அவன் சேர்த்து வைப்பான் கணவனோடு அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலையன் அம்மா 700 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புலையன் பெரும்புலையன் தான் பரும்புலையன்லாம் கிடையாது அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஆமா அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவெளி சொலவு தட்டி பறக்க வச்சாமனு வைங்க 90 காதவெளி பறக்குமா எல்லாம் மை பண்ணுத வேலை அஞ்சனா மை உண்டு ஆரோட்ட சிமிழ் உண்டு குட்டியேடு மை உண்டு குண்டு மை சிமிழ் உண்டு அப்பேற்பட்ட மை மாந்திரத்தை வச்சு வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுப்பானா வீதியில நிப்பவளை வீட்டுக்குள்ள அடக்கி வைப்பான் அறைக்குள் இருப்பவளை அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிக்கவளை கூட அவன் அறைக்குள்ள அடக்கி வைப்பானா நம்மளும் கொஞ்சம் அந்த மைய வாங்கிட்டு வரணும் அப்படியா அப்படியா மாமா மை மாந்திரம் வைக்கவங்கலாம் இப்ப வேணா நல்லா இருப்பாங்க பின்னாடி அவங்க செய்யக்கூடிய வேணா அவங்களுக்கே தான் வந்து சேரும் அதற்கு தான் செய்வினைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு செய்வனை வச்சு மாந்திரிகம் பண்ணோம்னா நாம செய்யக்கூடிய வினை ஒரு நாளைக்கு நம்மளுக்கே அது வந்து சேருமா ஆமா ஆமா மை மாந்திரம் வச்சவங்கலாம் மண்ணோட மண்ணா போவாங்க என்னைக்குமே கடவுள் மேல பக்தியா இருந்து என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி நம்மளை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் சரி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருந்துக்கிடணும் ஆமா ஆமா என் தாமரைக்கெல்லாம் சுடலையாட்ட போய் முறையிட்டோம்னு வைங்க அவர் வாக்கு சொன்னா தப்பவே தப்பாது அவர் வரம் கொடுத்தாருன்னு வைங்க அது பொய்யாகவே ஆகாது தீந்துரும் அதை விட்டு போட்டு மாந்திரவாதி எங்க இருக்காரு
செய்வன வைக்கவங்க எங்க இருக்காங்கன்னு போய் கோயிலா அலையக்கூடாது. ஆ அப்படியா? ஆ அப்போ அவர்கிட்ட கண்டிப்பா மை உண்டு. கண்டிப்பா அப்ப மை உண்டு. அதனால் மை மாந்திரம் வைத்தவர்கள் மண்ணோடு மண்ணாக போவார்கள். ஆனால் இந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவன் அப்பேற்பட்ட மை மாந்திரத்தோடு நந்தமுனல் ஊரதில் வாழ்ந்து வரும்போது அந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையன் அந்த மனைவியான புலக்கொடி பெண்ணவளும் அந்த நந்தமுனல் ஊரதில் எப்படி வாழ்ந்து வருகிறார்களேயானால் மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாராரே அவர் வீணையோ நாதமோடே விருப்பமுடன் வாழ்ந்து வாராரே அந்த மாந்திரவாதி பெரும்புலையே புலக்கோடி பெண்ணவளோ அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டே அவர் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே அங்க வாழ்ந்து வரும் நாளையிலே மாந்திரவாதி பெரும்புலையே நந்தமுனல் ஊரதிலே ஏழரையா கோபுரமா எதிர ஒரு மண்டபமா சூழரையா அங்கனமாயே சுத்தி கட்டும் மாளிகையாயே மண்டபங்கள் மடப்பள்ளியாயே காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியமாவோ அங்கனமாங்கள் கிணறாயே அங்கனமாங்கள் கிணறாயே அடுக்கடுக்க மாளிகையாயே இப்பேற்பட்ட வசதியோடு வாழ்ந்து வரும் இருவேர்களுக்கும் என்னதான் சொத்து சுகங்கள் ஏகமோகமாக இருந்தாலும் அந்த சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை என்பது கிடையாது. என்னதான் ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பா இருக்கணும். செல்வத்துள் சிறந்த செல்வம் மதலை செல்வம். ஆனா குடத்துக்காரண்ணே உங்களுக்கு என்ன செல்வம்? அப்படியா? என்ன கனி? இவர் மாங்கனிங்காரு. ஆனா உடுக்கார மாமாவுக்கு மட்டும் கமலா ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா அது உடம்புக்கு நல்லது தானே. அப்படியா? சரிதான். அதான் இப்படி ஆரோக்கியமா இருக்கீங்க. வாங்கிட்டு போங்க. அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலையனுக்கு ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் செல்வத்துள் சிறந்த செல்வம் மதலை செல்வம். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக குழந்தை இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வளர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாரிசு என்பது இருக்க வேண்டும். அதனால் இந்த மாந்திரவாதி பெரும்புலையனுக்கும் மனைவியா ஆகிய புலக்கொடி பெண்ணவளுக்கு அவர் பிள்ளை ஒன்று இல்லாமல் அவர் எப்பேற்பட்ட வருத்தம் கொள்கிறார் தெரியுமா? சுவாமி மாந்திரவாதி பெரும்புலையே மாந்திரவாதி பெரும்புலையே புலக்கொடி பெண்ணவளை பிள்ளை இல்லா கவலையாது பெருங்கவலை அதிகம் கொண்டு மதலை இல்லா கவலை கவலையாது குழந்தை இல்லாது கொடுங்கவலை அதிகம் கொண்டாரே.
கொடுங்கவலை அதிகம் கொண்டாரே என்கணவா ராஜமன்னா ராஜமன்னா எஜமானே ரஜகிலிய ரஜகிலியே அவள் என்ன பாவம் செய்தோமையா செய்தோமையா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை ஆவை நானும் அடித்தேனோ அடித்தீட்டேனோ அந்த நரை ஏசினேனா ஏசினேனோ வைத்தார்கள் அடைக்கலத்தை அடைக்கலத்தை வயிறறிய செய்தேனோ செய்து நானும் குறைத்தேனோ கலந்தேனோ பட்டர நில்லதிலே பதற நானும் கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்க போட்டே தோத்தளந்த தோசம் உண்டோ எங்கணவ ராஜமன்னாயே மலடி நல்ல மலடி என்றே மக்கள் எல்லாம் பேசுவாரே இருசி நல்ல மலடி என்றே இருசி நல்ல மலடி என்றோ எனத்தார்கள் பேசுவாரே இனத்தாரெல்லாம் பேசுதாரே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா ஓ மழை பெய்த முச்சத்திலே மண்ணளைய பிள்ளை இல்லை எல்லாம் மண்ணளைந்த கையாலே எல்லாம் மண்ணளைந்த கையாலே எனக்கு மடிபிடிக்க மழை இல்லை இல்லையே மடிபிடிக்க ராஜமன்னா ಯಜಮಾನಿ ரஜகிலே மகுடமுடி ராஜமன்னா இந்த நந்தபூணல் ஊரதிலே புலக்கொடி பெண்களோ எனக்கு நிறகொடத்து தண்ணீரிலே நின்றளந்த பிள்ளை இல்லை கொரகொடத்து தண்ணீரிலே கோதி வைக்க பிள்ளை இல்லை கறிக்கரைக்கும் தேங்காயிலே கறிக்கரைக்கும் தேங்காயிலே எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை இல்லையே கையேந்த ஐயா மஞ்ச வைத்தா பிஞ்சிராங்கோ மணல் போட்டா காய் காய்க்கோ மந்திரி உடன் பிறந்தாலே மலடி என்ற பேரும் கேற்றே இஞ்சி வைத்தா பிந்திரங்கோ எரு போட்டா காய் காய்க்கோ இந்திரன் உடன் பிறந்தாலே அப்பேற்பட்ட புலக்கொடி பெண்கொடியானவள் என் கணவா ராஜமன்னா பட்டம் தவறினால் நட்டம் என்பதை போல நான் பட்டம் தவறி போய் இருக்கேனே இந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை ஒன்று வேண்டும் என்று அவ எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா என்கணவா ராஜமன்னா
எங்கடவா ராஜமன்னா ராஜமன்னாவா எஜமான ரஜகிளிய ரஜகிளியே கண்ணு நல்ல புளிய மாறா புளிய மாறும் கபரோடு ஆழமாறா ஆழமாறும் கண்ணுளையும் காயாமல் காயாமல் கபரோடு என்னவள என்ன பால எங்கடவா ராஜமன்னாயே எஜமான ரஜகிளி பிஞ்சு நல்ல புளிய மாறோ பின்னலோடும் ஆழமாறோ நான் பிஞ்சிலையும் காயாமல் பின்னலோடு என்ன பால மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னாவோ நான் பருவனல்ல புளிய மாறோ பழம்பழுக்கும் ஆழமாறோ நான் பருவத்தில காயாமல் பழம்பழுத்து என்ன வேலை என் கணவா ராஜமன்னா தரத்து நல்ல புளிய மாறோ தளிரோடும் மாறமாறோ நான் தரத்திலையும் காயாமல் தரத்திலையும் காயாமல் நாளை தளிரோடு என்ன பாலே மகுடமுடி ராஜமன்னாவோ எல்லையில ஒரு மரமாயே ஏலக்காயும் காய்க்குமாரோ ஏலக்காயும் காயாமல் எனத்திலையும் தாழ்வானே ஏலக்காயும் காய்ப்பத போ ஏலக்காயும் காய்ப்பத போ எனத்தோடு சேர்வதே போய போ மகுடமுடி ராஜமன்னா சாலையில ஒரு மரமா ஜாதிக்காயும் காய்க்குமாரோ ஜாதிக்காயும் காயாமல் சனத்திலையும் தாழ்வானே ஜாதிக்காயும் காய்ப்பத போ ஜாதிக்காயும் காய்ப்பத போ சனத்தோடு சேர்வதே போய போ மகுடமுடி ராஜமன்னா மன்னா நம்ம இருவருக்கும் ஏன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல நாம் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லையே ஆமா நான் பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொல்லவில்லையே மன்னா மன்னா நான் அன்னம் வாங்க வந்தவரை அடுத்து வர சொல்லலையே சொல்லலையே நான் தாயில்லா பிள்ளைகளை தலையிலையும் அடிக்கவில்லை அடிக்கலையே மன்னா நான் மாதா இல்லா மதலைகளை மண்டையிலும் கொட்டவில்லையே மன்னா ஆமா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியலையே தெரியலையே ஏன் இதுவரைக்கும் நமக்கு பிள்ளை இல்லை எதற்கு மன்னா நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்தேன் ஆனால் ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு நான் அழுது புலம்பணுமா ஆமா அன்னைக்கே பெண்ணா பிறக்காம இருந்தா என்ன இன்னைக்கு இந்த விதி வந்திருக்குமா வந்திருக்குமா என்று அந்த புலக்கொடி பெண்கொடியானவள் ஆமையா தன் கணவனோட இடத்தில் வந்து சொல்கிறாள் தெரியுமா என்ன சுவாமி என்கணவா ராஜமன்னா என்கணவா ராஜமன்னா எஜமானு ரஜகிளி பெண்ணாக பிறக்காமல் மண்ணாக பிறந்தேன் மண்ணெடுக்கும் வேளார் வந்து மண்கலசம் செய்திடுவார் மாரியம்மா பேர சொல்லி மாரியம்மா பேர சொல்லி மண்டியிட்டு வணங்கிடுவாரே
எங்கனவா ராஜமன்னா பெண்ணாக பிறக்காமல் கல்லாக பிறந்தேன் கல்லடுக்கும் சிற்பி வந்தோ கல் சிலையா வடித்திடுவார் காளியம்மா பேர சொல்லி காளியம்மா சொல்லி கையெடுத்து வணங்கிடுவாரே கையெடுத்து வணங்கிடுவாரே ராஜமன்னா கல்லாக பிறக்கலையே பிள்ளையாக சனிக்கும் போது பெற்றெடுத்த பாதகத்தி கருவாக சனிக்கும் போது கருமருந்த தின்றால் இல்லை கருவிலையும் களைத்தால் இல்லை உருவாக சனிக்கும் போது உரமருந்த தின்றால் இல்லை உருவிலையே களைத்தால் இல்லை பிள்ளையாக பிறக்கும் போது பெற்றெடுத்த பாதகத்தி தொப்புள் கொடி அறுக்கும் போது கொதவளைய அறுத்தால் இல்லை கொதவளைய கூட போட்டு பதச்சாலே பெண்ணாக பிறக்காமல் இருந்தா இந்த விதி வந்திருக்குமா வந்திருக்குமா நான் கருவாக சனிக்கும் போது ஆமா எனக்கு கருமருந்த கொடுத்து என்னை கருவிலே களைத்தால் இல்லை இல்லையே நான் உருவாக சனிக்கும் போது உரமருந்த கொடுத்து என்னை உருவிலே களைத்தால் இல்லை ஆமா நான் பிள்ளையாக பிறக்கும் போது என்ன என் தொப்புள் கொடி அறுக்கும் போது என் கொதவளைய அறுத்தால் இல்லை இல்லையே அத கூட போட்டு பதச்சால் இல்லையே மன்னா மன்னா இன்னைக்கு எனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் அழுது புலம்பணுமா எனக்கு இந்த விதி வேணுமா மன்னா ஏன் இதுவரைக்கும் நமக்கு பிள்ளை இல்லை இந்த நந்தமுனல் ஊரதில் நான் தானா மலடானேன் இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மன்னா என்று புலக்கொடி பெண்கொடியானவள் அவ என்ன சொல்கிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்ற நவராஜ ராஜமன்னா யஜமானு ரஜகிளியே நந்தமுனல் ஊரதிலே நான் தானா மலடானே ஏன் நாட்டில் வேர் மலடில்லையோ என் கையால வளர்த்ததோடு காராம்பசு மலடாச்சே நீனாத கிடாரி ஒன்றே எருமையுமே மலடாச்சே குப்பையில மேய்ந்து வரும் குப்பை கோழியுமே மலடாச்சே வாசலில வைத்த மரம் வாழ மரம் பூக்களையே முச்சத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்களையே என் கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்த்திருக்கே பக்க வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருப்பதென்ன என் கையால வைத்த மரம் என் கையால வைத்த மரம் ஒரு பால கூட பூக்களையே ராஜமன்னா யஜமானு ரஜகிளியே கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்காய் தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை வெள்ளரிக்காய் தோட்டத்திலே வெள்ளரிக்காய் தோட்டத்திலே எனக்கு விளையாட பிள்ளை இல்லை இல்லையே
ராஜமன்னா என்ன கத்தரிக்காய் தோட்டத்தில் எனக்கு காய் பறிக்க ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. சீனரிக்காய் தோட்டத்தில் சிரித்து விளையாட பிள்ளை இல்லை, ஆமா வெள்ளரிக்காய் தோட்டத்தில் எனக்கு விளையாட பிள்ளை இல்லை மன்னா மன்னா என்று அழுது புலம்பும் போது இடத்தில் வந்து அவ பிள்ளை ஒன்று இல்லாமல் அழுது புலம்ப, பிள்ளைக்காக எப்படியெல்லாம் அழுது புலம்புதா பாருங்க. பிள்ளை என்பது சாதாரண வரமா? பிள்ளைக்கணி அமுதே கண்ணம்மா, அது பேசும் மொழி சித்திரமே. ஆமா அதனால் அந்த புலக்கோடி வெண்கொடியானவள் தன் கணவனோட இடத்தில் வந்து அவ என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? எங்கனவா ராஜமானாய், எங்கனவா ராஜமானா யஜமானி ராஜகிளியே, என்னவாவோ செய்தனையாய், இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, மாடு வந்து மனம் சடைத்தார், மாடு மந்தையில காலாரோ, குதிரை வந்து மனம் சடைத்தார், அது கொட்டாரத்தில் காலாரோ, அங்க கொக்கு வந்து மனம் சடைத்தாலே, குளத்திலேயும் காலாரோ, குருவி வந்து மனம் சடைத்தாலே, அது கொப்புளையும் காலாரோ, பாவினானோ மனம் சடைத்தாலே, பாவினானோ மனம் சடைத்தாலே, நான் பாங்கினத்தில் வாழனோ, தக தகதி பாங்கினத்தில் போய்விடனோ. பகவதியால் வாசலில் இருக்கக்கூடிய 7 கிடார திரவியத்தை கொள்ளையிட வருகிறான். அப்படி கொள்ளையிட வரும்போது இந்த மாயாண்டி காவல் என்று தெரிந்து கொண்டு இந்த மாயாண்டியை இந்த இடத்தை விட்டு நாம் அனுப்ப வேண்டும். அப்பதான் இந்த திரவியத்தை நாம் எடுக்க முடியும் என்று என் மாயாண்டி சுடலையை வேட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூடலூர் மையானத்தில் 8 மாத கர்ப்பிணியை மை போட்டு வேக வைத்தான். அங்க பெண வேகும் போது என் மாயாண்டு சுடலை மையானக்கரைக்கு சென்றார். அந்த நேரத்தில் இந்த மாந்திரவாதி பெரும்புலையன் 7 பொதிமாட்டை பத்தி கொண்டு 7 கிடார திரவியத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் என் மாயாண்டி சுடலைக்கு அங்க மையானக்கரையில தெரியுது. தாமரைகுளம் சுடலைக்கு தெரிகின்றது. செவ்வரளி அவ்வரளி அனல் பறக்கும் மாயாண்டிக்கு சுடுகாட்டு சாம்பல ஒரு பிடி எடுத்துக்கொண்டு நேர கொட்டாரகரைக்கு வந்தார். அங்க வந்து பார்க்கும் போது திரவியம் நெடுவ சிந்தி கிடக்கு. ஏ அம்மா, ஏ பகவதி, திரவியத்தை களவு செய்த கல்வன் யார்? சொல்லு. அம்மாவுக்கு வாய் பேச முடியல. ஏன்னா அவன் வாய் பூட்டெல்லாம் போட்டிருக்கான். மை மாந்திரத்தை வச்சு அம்மா பகவதிக்கு வாய் பூட்டு போட்டு இருக்கான். அதனால அம்மா பகவதிக்கு பேச முடியல. உடனே இந்த தாமரகுளம் சுடல் ஐயா கையில வச்சிருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பலை எடுத்து அம்மா மேல அள்ளி வீசினாரு. அப்படியே விலங்கு எல்லாம் தெரிந்தது. அப்பந்தான் அம்மா வாய் திறந்து பேசுதான். சரி, என் மகனே மாயாண்டி, இதுவரைக்கும் எங்க போன? கட்டும் குறைந்து போச்சு, காவல் எல்லாம் அழிந்து போச்சு. நான் பொன் போனா தேடிடுவேன், என் குழந்தைய போய் நான் எங்க பார்ப்பேன்? அதனால் மாயானம் போன வேளையில் மாந்திரவாதி பெரும்புலையன் 7 கிடார திரவியத்தை வந்து கொள்ளை எடுத்து விட்டான். ஏ அம்மா பகவதி, அந்த களவு செய்த புலையனை நான் கருவறுத்து வருகிறேன். எனக்கு போக வரம் கொடுக்க வேண்டும், வாழ்த்தி வரம் கொடுக்க வேண்டும். அம்மா எனக்கு போக வரம் கொடுக்கலன்னு வையே, கையில பொந்தந்தடி, பொந்தந்தடியால உன்னை நான் அடிப்பேன் என்றார். தாமரை குளம் சுடல் ஐயா. அப்ப பார்த்தால் பகவதி அம்மா, மகன் செஞ்சாலும் செய்வான். அதனால் புலையனை கருவ அறுக்க வேண்டும்.
அவன் குடும்பத்தை எல்லாம் கருவோடு அறுக்க வேண்டும் என்று என் அம்பிகை பகவதியால் என் தாமரகுளம் சுடலைக்கு வாழ்த்தி வரத்தை கொடுத்தார். சரி. உடனே என் தாமரகுளம் சுடலையா கொட்டாரக்கரை தனகடந்து நந்தமுனல் ஊருக்கு வருகிறார். சரி. பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு மாயாண்டி சுடலையா இடுப்பில் கமுகம்பாலை எடுத்துக்கொண்டு கமுகம்பாலை அறையில் பாய்ச்சி மகுடிக்குழல் கையில எடுத்து எங்க தாமரகுளம் சுடல என் தாமரகுளம் சுடலை பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு புலையனோட தெருவுக்கு வருகிறார். சரி. அப்ப மாந்திரவாதி பெரும்புலையன் இடத்தில் ஐயா பெரியவரே இந்த ஊரு நாட்டாம யாரு? ஆமா நான் தான். நீங்க தானா? ஆமா. ஐயா நான் வடக்க இருந்து வருகிறேன். சரி. நான் வயிற்று பிழப்புக்காக பாம்பாட்டம் போட்டு ஆட வந்திருக்கிறேன். அதனால உங்க ஊர்ல பாம்பாட்டம் போடுவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உத்தரவு கொடுக்கணும் அப்படி சொன்னார் பத்தியடா. அப்படின்னு மாயாண்டி சுடலை சொன்ன உடனே உடனே புலையன் கூட்டங்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று உத்தரவு கொடுக்க என் மாயாண்டி சுடலை அந்த நந்தமுனல் ஊரதில் இந்த தாம்பரங்குளம் சுடலை மாயாண்டி பெரிய மையானம் பெரிய மைதானம் அந்த மையானத்தில் நின்று கொண்டு அவர் ஒத்த முரசு தட்டி அழைக்கும் போது அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் தாமரைகுளம் சுடலை ஐயாவோட பாம்பாட்டத்தை பார்க்க கூட்டம் பாலியிலிருந்து பச்சை பிள்ளை தாஜ் வரைக்கும் அடக்கி வந்து கூட்டிட்டா. ஆமா. சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அங்க வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க. வாலியில இருந்து வயசாளி வரைக்கும் அடக்கி வந்துட்டாங்க. ஆமா. அவளை தொட்டில கொண்டாந்து கட்டி போட்டா. ஆமா. இவர் பார்க்கிறதுக்கு வயசானவர் மாதிரி இருக்காரு. ஆமா. ஆனா இவர் எப்படி பாம்பாட்டம் போடுறாருன்னு நம்ம போய் பார்க்கணும். அப்படி கூட்டம் எல்லாம் கூடிருச்சு. மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமையா என் தாமரகுளம் மாயாண்டி சுடலையின் பாம்பாட்டத்தை பார்க்க மாயாண்டி சுடலை அந்த நேரத்தில் செங்கமலமான தோழி பெண் ஆனவள் அக்கா மாவிசை கிட்ட போய் சொல்லுதா. அக்கா யாரோ ஒரு கிழவன் பாம்பாட்டம் செய்தாரு. ஆமா. அக்கா மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டார நம்ம ஊர்ல வந்து பாம்பாட்டம் போடுறாரு. அவரை பாக்குறதுக்கு 16,000 கண்ணு வேணும். 16,000 கண்கள் வேணுமா? அதனால நீ வந்து அவரை பார்த்தேன்னு வை. சரி. செய்த பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். ஆமா. செங்கமலா நான் வெளியே வரக்கூடாது தானே எங்க அப்பா என்னை அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. யாரும் கீழே வச்சிருக்காரு. ஆமா. அக்கா மாவிசைக்கு நீ வெளியே வந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏகாம்பர ஜன்னல் இருந்து ஏகாம்பர ஜன்னல் வெளியே இருந்து நீ ஆட்டத்தை பார்த்துக்கொள். ஆமா என்று என் செங்கமலம் தோழி பெண்ணானவள் சொல்ல அந்த நேரத்தில் மாவிசைக்கு பெண் கொடியானவள் ஏழரைக்கு மேலறையில் ஏகாம்பர ஜன்னல் வழியாக அக்கா ஆளும் தங்கை இருந்து மாயாண்டி ஆட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவர் பாம்பாட்டத்தை பார்க்கிறார். பாம்பா ஆட விட்டுருக்காரு. அந்த நேரத்திலே மாயாண்டி சுடலை பாம்பாட்டம் போடுகிறார் தெரியுமா? பாம்பா அப்படியே காயத்துல சுடலை ஆட விட்டுருக்காரு. பாம்பா ஆடி வளைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆடுது? ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 விளையா பாம்பே ஐயா நாலு தருவதில நாலு கோம்போ நடுத்தருவதில பொல்லுங்கோம்போ பொன்னுங்கும்பத்து மேல பூவச்சூடி பூவை சூடி கூத்தாடும் சித்தனை போல் பாம்பே பூலோகம் ரெண்டாட ஆடு பாம்பே 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 ஆய் பாம்பே அத்தி மரம் மதில முட்டை விட ஆதாரம் காட்டில குஞ்சி போரிது குஞ்சிக்கு போன பாம்பே கூத்தாடும் சித்தனை போய் ஆடாய் பாம்பே கூத்தாடும் சித்தனை போய் ஆடாய் பாம்பே
பெற்ற சிவனாருக்கு குண்டாலமானா ஊரும் திருமாலனுக்கு கொடாயுமானா கச்சை குழல் பார்வதிக்கு கங்காளமானா கச்சை குழல் பார்வதிக்கு கங்காளமானா கண்ணன் திருமாலனுக்கு வண்ணப்பாயானா கண்ணன் திருமாலனுக்கு வண்ணப்பாயானா அலைகடல் பால்கடல் நாம் பள்ளி செய்யும் அலைகடல் பால்கடல் அச்சுதான் நாம் பள்ளி செய்யும் பல பல வண்ணனே பாய் போல் பழுத்திருக்கா உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் மறைத்து பாம்பு பாம்பு வீராயா பாம்பு மானிடர் யாவரையும் வாயால் கழித்திடுவா மானிடர் யாவரையும் வாயால் கழித்திடுவா மண்டை விரைக்கும் ஓடிட செய்துடுவா தானொரு மந்திரத்தாலே இறங்கி வர தானொரு மந்திரத்தாலே இறங்கி வர தரணியில் யாவருக்கு தெளிய தெளிய இளையா பாம்பே பாம்பே இளையா ஐ பாம்பே ஆடை பாம்பே பாடும் பாட்டை காளி சாமி பொலையங்கோட்ட அதிசயம் காண வந்த ஆண்டி மாயாண்டி பாம்பே பாம்பே மண்ணூரில் வக்கணத்து பாம்பு மஞ்சச்சார கண்ணாடி விரிசுட கனத்த கொடி விரிச்சு இன்னும் இருக்கும் பாம்பு எல்லாருக்கு மேலாக இன்னும் இருக்கும் பாம்பு எல்லாருக்கு மேலாக சந்திர மூடி மேல எனக்கு நல்ல பாம்பா பாம்பாட்டம் போட்ட போது பாம்பாட்டம் எல்லாம் செய்த போது அப்படியே பாம்பாட்டம் போடுதாரு. ஆனா அவருக்கு கண்ணு சுத்துல வருது. பொலைய வந்திருக்காளா, பொலைய மகம் ஹவுசைக்கு வந்திருக்காளா என்று என் மாயாண்டி தாமரைக்குளம் சுடலையா. மாயாண்டிக்கு கண்ணெல்லாம் சுத்துல வந்துச்சு. அப்படி சுத்துல வரும்போது தென் திசை ஏறட்டு பார்த்தார். ஆமா, அந்த மாவிசிக்கு கண்ணால் கண்டார். ஆமையா, இவள்தானே புலையன் பெற்ற திருமகள். இவதான புலமவா. இந்த மாவிசைக்கியை நாம் கருவ எடுக்க வேண்டும். ஆமா, களவு செய்த புலையன் குடும்பத்தை நாம் கருவ எடுக்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுடல ஐயா. இந்த தாமரக்குளம் சுடல மாயாண்டி பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை எடுத்தார் பாருங்க. ஆமா, அந்த சொருபத்தை மாற்றி இறந்து ஒண்ணும் ஆண்டி போல் சொருபத்தை எடுத்தார். நமக்கு ஏன் நம்ம பாம்பாட்டம் அப்படி பாம்பு அப்படி நாகமலையில் விட்டுட்டாரு. நாகமலையில் கொண்டு நாகங்களை எல்லாம் விட்டு ஆமா இறந்து ஒண்ணும் ஆண்டி போல் சொருபத்தை எடுத்து அந்த மாவிசை கோட்டை பக்கத்துல வந்து மாவிசையின் அரண்மனை பக்கம் வருகிறார். ஆமா, அங்க இறந்து ஒண்ணும் ஆண்டி போல என் தாமரைக்குளம் சுடல ஐயா. சுடல மாயா ஆண்டி முண்ட சுவாமி
அவர் குரலோசை கொடுத்த போது ஆமையா மாவிசைக்கு தோழி பெண்ணானவள் செங்கமலம் வருகிறார். அந்த செங்கமலை சும்மாவே இருக்க மாட்டா வாய் வச்சுக்கிட்டு. ஆமா ஏ அம்மா அம்மோ. நீ யாரு? ஆமா ஏ ஐயா பண்டாரம், ஆமா நான் தான் இந்த வீட்டு எஜமான் பெண்ணுக்கு தோழி பெண். உள்ளவா எஜமானியமான வர சொல்லு. ஆமா எம்மா தோழி பெண் கையால அன்னம் வாங்கணும்னா எனக்கு தோசம் வந்துரும். அதான் எஜமானியமான வர சொல்லு. உன் எஜமானி அம்மாளை வர சொல்லு என்று மாயாண்டி சொல்ல உடனே மாவிசைக்கு பெண் கொடியானவள் ஆமையா அழுக்கு போட்ட கிழுக்கு பெட்டியில் தேனும் தினமாவை எடுத்துக்கிட்டு தேனும் தினமாவை எடுத்துக்கொண்டு தலைய நிறைய முக்காடு போட்டு வாரா. ஆமா தலையில என்ன முக்காடு? கொக்கு முக்காடு போட்டிருக்கா. ஆமா கொக்கு முக்காடு என்ன தெரியுமா? கொக்கு முக்காடு ஏக்கா கேட்டியா கதைய? கொக்கு முக்காடு சில கிளை போடுவா, ஒட்டுக்காட்டு நிப்பா. அது மாதிரி கொக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வாரா. அப்படி வரும்போது ஆமையா தாமரைக்களம் சுடல ஐயா சுடல மாயாண்டி சுடல. அம்மா மாவிசைக்கு முக்காடு போட்டு அன்னம் போட்டையானாலும் உங்க அப்பா உன்னை மூளையில வச்சு பாப்பான். அத தலையில முக்காட தூரடு. உடனே முக்காட தூரையிடு என்றால் ஆமா அவ தலையில இருக்க முக்காடை எடுத்த உடனே சரி மாவிசைக்கு அழகுல அப்படியே மயங்கிட்டாரு. ஆமா அவ முன்வாசலுக்கு வந்தா இவர் பின் வாசலுக்கு வராரு. இந்த கிழமை முள்ளுமா நடக்காரு. ஆமா அப்பந்தான் பார்த்தால் மாவிசைக்கு சரி ஏ பிச்சைக்கு வரும் பண்டாரம் உனக்கு முன்னு ஜோலி என்ன? இன்னும் முன்னு வேலை என்ன உனக்கு? ஆமோ ஏ அம்மா மாவிசைக்கு ஏ சகி நான் அண்ணன் வாங்க வரலை அம்மா, உனக்கு ஆள நான் வந்திருக்கேன். உனக்கு ஆள நான் வந்து நின்று சுடலை மாயாண்டி. நான் கஞ்சி வாங்க வரலை அம்மா, உனக்கு கணவனா வந்திருக்கேன். சொன்னார்ல சுடல. நான் பிச்சைக்கு வரல, உன்னை பெண் கேட்டு வந்திருக்கேன். ஆமா என்று மாயாண்டு சுடலை சொன்ன உடனே தாமரகுளம் சுடலை சொன்னோம்ல. ஏ கிழட்டு பண்டாரம், ஏ பண்டாரம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆமா என்னை பெண் கேட்டு வருவேன் என்று சொல்லுவேன். எங்க அப்பா புலைய இப்ப வந்தாருன்னு வையு. ஆமா நீ காத்தா பிறந்தையானாலும் உன்னை கண்டம் துண்டமா வெட்டுவார். எங்க அப்பா வடிப்போலே வந்தாவன வந்துருவா 2 துண்டா. நீ ஈயா பறந்தையானால் 2 துண்டமா வெட்டுவார் ஐயா. எங்க சித்தப்பன் கொடி போலே வந்தாவனா பெலாக்கா கொத்துன மாதிரி உன்னை கொத்தி தோரம் வச்சிருவாங்க. ஒரே கொத்தா கொத்தி போடுவாங்க. பெலாக்கா கொத்துன மாதிரி கொத்தி. இப்பமே இந்த இடத்தை விட்டு கிளம்பு. ஆமா ஏ மாவிசைக்கு யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுத? ஆமா உங்க அப்பா வருவான், என்ன 2 துண்டமா வெட்டுவானா? வருவானா? அதையும் பாப்போம். ஆமா எண்ணி 8 நாளைக்குள்ள உன்னை கருவடித்து கண்ணிய சீரழிப்ப. உங்க அப்பனோட மந்திரத்தையும் இந்த ஆண்டியோட தந்திரத்தையும் ஆமோ 8 நாளைக்குள் நீ தெருவையம்மா ஆமையா என்று மாயாண்டி சுடலை மார்பு தட்டி சபதம் விட்டார். ஆமா மார்பு சபதத்தை ஈயா வந்து நிக்காரு. ஆமா ஆமா இடுக்குப்பிள்ளா மூட்டையில் ஈயா வந்து நிற்கார். ஆமா அப்போ நாம் சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாயாண்டி தாமரகுளம் சுடலையா சபதம் விட்டார் பாருங்க. ஆமா அந்த புலையங்கிட்ட வந்து மாவிசைக்கு சொல்லுதான். எப்பா அப்பந்தான் பார்த்தால் புலையன், நீ பயப்படாத. ஏமா மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டாரம் கருப்பளி போகணும் சொல்லுதா. ஒரு கிழட்டு பண்டாரம் சொன்னதுக்கா இப்படி அழுவுத? அஞ்ச வேண்டாம் மழை வேண்டாம். அவன் போற போக்குல கல்லு கட்டி குப்புற விழுந்தாமனா போய் சேர்ந்துருவான். ஆமா நீ அதனால அழாத மகளே. ஆமா என்று 4 வாசலுக்கும் 4 தேவாதையை காவலுக்கு வைத்தான். நேரத்தில் மாயாண்டி சுடலையா இடுக்குப்பிள்ளா மூட்டரிகள் ஈயாக இருக்கார் பாருங்க. அவர் செவர் வழியா இறங்குகின்றார். செவர் வழியா இறங்கி மாவிசைக்கியை நாம் கருவக்கரு எடுக்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலையா எலும்புச்சங்கனி போல் வடிவம் கொண்டு மாவிசைக்கு மேலையில் உருளுகின்றார் விரளுகின்றார். கைவிடித்த கணவன் போல் கலந்து விளையாடுகின்றார். உடனே பதறி முழித்து பார்த்தார். இது ஆண்டி சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டார் அல்லவா? மாவிசைக்கு பெண்கொடியானவள் அப்ப எப்ப வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார். அந்த நேரத்தில் மாயாண்டி சுடலை சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டோம். ஆனால் மாவிசைக்கு மாபூசை போட வேண்டும் என்றால் காக்காட்சி மலவரையில் கண்ணாடி போன் சோலையில் 8 வீட்டு பிள்ளைகளும் 7 வீட்டு பலியன்களும் சேர்ந்து அவர்கள் காடு வெட்டி ஒளி கொளுத்தி வேகாத கட்டையெல்லாம் வேலியாக அடுக்கி வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டிருக்கிறார். ஆமா அந்த பயிரை எல்லாம் நாம் போய் அழிக்க வேண்டும் என்று உடனே மாயாண்டி சுடல தாமரைக்குளம் சுடல ஐயா அவர் எப்படி காடை அழிக்கிறாரானால் எப்படி கொண்டு வாழ பூச்சி போல அவர் குறுத்து வெட்டுவாரா அவர் செவ்வாழ பூச்சி போல
செவியறுப்பாரா அவர் பன்றி போல முண்டுவாரா அவர் பயத்தை எல்லாம் அழிப்பாரா அவர் யானை போல வடிவம் கொண்டு அவர் அங்கு இங்கு ஓடிக்கொண்டு அவர் கரடி போல வடிவம் கொண்டு ஐயா சுடல ஐயா சுடல ஐயா அவர் காட்டை எல்லாம் அழிப்பாரோ தாமரங்குடன் சுடல நாளிகைக்குள் காக்காட்சி மலவிலையே கரடி போல் வடிவத்தை கொண்டு அழைத்தார். காட்ட பூரா தாமரக்குளம் சொல்லல அழிச்சிட்டாரு. ஆமா. அப்ப 7 வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா இப்பேற்பட்ட வேலையை செய்தது யாரு? ஒரு துச்ச தவறையா? யானை தடம் இருக்கு, ஆனா யானையை காங்கல. நம்ம ஈவேலை பார்க்கணும். இதை ஈவேலைக்கு பார்க்க வேண்டும் என்று ஆமா ஐயா அந்த இசக்கிமுத்து பழிகனானவன் அண்ணனிடத்தில் ஓடி வந்து இப்படி காட்ட அழிச்சு போடுச்சு. அண்ணா பெரும்புலையா நம்ம காக்காட்சி மலவிலை அழிந்து போச்சு. ஆமா இது காத்தா கருப்பா பேயா பிசாசான்னு தெரியல. இதை ஈவேலைக்கு பார்க்கணும். நீதான் ஈவேலைக்கு பார்க்க வேண்டும் ஆமா என்று பழியன்மார்கள் சொல்ல உடனே ஆமா மாந்திரவாதி பெரும்புலையனானவன் ஆமோ அப்படியே ஆகட்டும் என்று அஞ்சனா மைய ஆரோட்ட சுமல் எடுத்தான். சீர்காழி சக்கரத்தை வரைஞ்சு பார்த்தான். சீர்காழி சிதம்பரம் சீர்காழி அச்சரத்தெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சான். கண்ணுக்கு யார் தெரியுதா? தாமர குளம் இந்த சுடல தெரியுதாரு, அந்த அச்சரத்துல வந்து தெரியாரு. ஆமா அப்படி வெத்தலையில் மை தடவி பார்க்கும் போது என் தாமர குளம் சுடல ஐயா கண்ணுக்கு தெரியுது. அப்படியே கலகலகலகலகலன்னு சிரிச்சிட்டு நிக்காரு. ஏ போலையா அம்மா என்னை அழைத்த விவரம் என்னப்பா சொல்லுப்பா. ஏ மாயாண்டி சுடல, ஏ சுடல நீதான் என் மலவிலையை அழைத்ததா? ஆமா அதனால் உன்னை நான் சிமிழுக்குள் பிடித்தடைக்காமல் விட மாட்டேன். உன்னை பிடிச்சு அடக்க மாதிரி சிமிழுக்குள்ள. ஏ பெரும்பலையா போலையா என்னை நீ பிடித்தடைப்பதா? அட பைத்தியாரா, அப்படி உன்னுடைய சிமிழுக்குள் நான் பிடித்தடைக்க வேண்டும் என்றால் இந்த காக்கா ஆட்சி மலையில 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை தான் நீ அடைக்க முடியும். ஆமா அது நீ எனக்கு நான் கேட்ட பலியை கொடுத்தால் மட்டுமே நான் சிமிழுக்குள் அடைபடுவேன். சரி காக்காட்சி மலவலையில் கண்ணாடி போன் சோலையில் எனக்கு நீ ஊட்டு போட்டு கொடுக்க வேண்டும். எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி, எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி, ஆமா 7 பரணு கட்டி 7 பலி கொடுக்க வேண்டும். சூலாடு சூலு பண்ணி பாலாடு பாலி பண்ணி எல்லாம் கொடுத்து செங்கிடா சேவல் கோழி ஒரு பரணு. ஆமா 7வது பரணதில ஆமா பெரும்புலையா ஒத்தைக்கு ஒரு மகா தாய்க்கு தலைமகா கல்யாணம் கர்ப்பமாகி உள்ளவளா கல்யாணம் ஆகாமல் கர்ப்பமாய் இருக்கும் தலைப்பிள்ளை சூழியை நீ பலி கொடுக்க வேண்டும். எனக்கு பலனில பலி கொடுப்பியா? ஆமா மாயாண்டி சுடலா நீ கேட்ட 6 பலியை நான் கொடுத்துருவேன். ஆமா ஆனா 7வது பலி நீ கேட்ட பாரு. ஆமா அதுக்கு நான் எங்கப்பா போவேன்? ஓ மவ பாரு. ஆமா நீ மை போட்டு பார்த்தனா உனக்கு தெரியும் என்று மாயாண்டி சொல்ல மைய தடவி பார்த்தா மகா தெரியுதா? மைய தடவி பார்த்தவனே மாவிசைக்கு தெரிந்தாள். ஆமா உடனே நம்ம மகளே கருவெடுத்தது இந்த தாமரக்குளம் சுடலை தான். ஆமா அதனால் இவரை நாம் பிடித்தடைக்காமல் விடக்கூடாது. மாவிசை கொடுத்தா பிடிச்சு அடைக்கணும். மாவிசைக்கு பலி கொடுத்தாவது நாம் பிடித்தடைக்க வேண்டும். ஆமா என்று என் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஆமையா பூசண மஞ்சள் கழியாம போட்ட மாலை அழியாம அவன் முகத்துல மஞ்சள் வச்சிருக்கா, மாலை போட்டிருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்து மகளை அழைக்கான். உடனே கைப்பிடியா கூட்டிட்டு வாரா. மைய தடவனா ஆமா தன்னை மறந்து மகா பின்னாடி அப்படியே வாரா. காக்காச்சி மலை கூட்டிட்டு வந்தா. ஏ மாவிசைக்கு என்ன நீ கீழே எங்கேயும் உட்காராத. அண்ணா பரணம் போட்டிருக்க. உனக்கு 7வது பரண உனக்குன்னு தனியா கட்டி வச்சிருக்கேன். நீ அதுல இருந்து வீட்டுக்கு பார்க்கலாம். நீ அதுல இருந்து பார்த்தையானால் மாயாண்டி பார்வை மேல படாது. உடனே கைப்பிடியா தூக்கி மேல கூட்டு வந்தா. என்று மாவிசைக்கு 7 பரணில் ஏற்றி வைத்தான். ஆமையா அப்படியே கையும் காலையும் பிடிச்சு கெட்டுனா. கத்தாழ நாடு கருமுடி நாடு காலையும் பிடிச்சு கத்தாழ நாறு கருமுடி நாறு நல்லா கிழிச்சு ரெடியா வாட்டி வச்சிருக்கான். ஆட முடியாது அசம்பிளி வச்சு சுத்தி கட்டிட்டாங்களா. அப்படியே கைய காலை பிடிச்சு கட்டி ஆமா தலைமுடிய கோரி வகந்தான் பாருங்க. மைய அழிஞ்சு போச்சு. மைய அழிஞ்சு போச்சு. அப்பந்தான் மாவிசைக்கு தன்னுடைய கண்ணுக்கு தெரியாரு. தன் ஓர்மையே வருது. ஏ அப்பா பெரும்புலையா, ஏ அப்போ இந்த தாமரகுளம் சுடலைக்கு என்ன மாபூசை கொடுப்பதற்காக என்ன மாசி கிடாயா என வளர்த்தி அப்போ. மாசி கிடாயா நீ வளர்த்தியா அப்பா? இந்த சுடலை என்ற மாயாண்டிக்கு என்ன சூலாட வளர்த்தியா? ஆமா சூலாடா நீ வளர்த்தியா அப்பா? ஆமோ மாவிசைக்கு பெண்கொடியானவள் அழுது
அழுது புலம்ப மாயாண்டிக்கு வேலை தவறுது. என் தாமரை குளம் சுடல ஐயா. ஆமா. ஏ பெரும்புலையா, புலையா என்ன அப்பன மகளை இருந்து வெப்பார் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு அந்த புலைய முலகச்சனாச்சு. நேரம் தவறு நீங்க பலி கொடுத்தேயானால் ஆமா நான் உன்னோட பலியை ஏத்துக்கிட மாட்டேன் சரி என்று மாயாண்டி சுடலை சொன்ன போது ஆளி போட்டு சொன்ன போதும் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஆமையா உலகத்தி தான் எடுத்து உலகத்தி நான் எடுத்து ஆபிசைக்கு மார்பதைத்தான் கத்தியால கீருவானா ஈரங்கொல தாமரக்கா எடுத்து இளையடியில வைப்பானா ஈரங்கொல தாமரக்காவை எடுத்து இலையில வச்சா ஆமா ஈரங்கொல அப்படியே துடி துடிக்கு. ஏமா ஏ பெரும்பலையா, அப்பா பெத்த மகடா இந்த மாயாண்டிக்கு பெத்த மகா ஒத்த மகள் என்று பாராமல் நீ என்ன பலி கொடுக்கியா? இந்த மாயாண்டு சுடலைக்கு என்ன நீ பலி கொடுத்து விட்டாய். ஆமா இன்றையிலிருந்து 8வது நாளைக்கு ஆமா 8ஆம் பூசை என்று ஆமா உன்னுடைய தலை ஆலை காலால் அறுபட்டு போகுமடா அப்படி அப்படி சாதம் கொடுத்துட்டான் என்று மாவிசைக்கு சாபத்தை கொடுத்தார் பாருங்க. இந்த தாமரை அள்ளி மாவட்ட போடுதாரு. இந்த மாயாண்டி தாமரை குளம் சுடலையா மாவிசை போட்டார் மாவிசைக்கு. ஆமையா அப்படி மாவிசை போட்ட உடனே ஆமோ ஏ பெரும்பலையா, புலையா நான் கேட்டபடியே உன் மகளை மாபூசை கொடுத்தா. ஆமா ஆமா அதனால் என் 1008 சொருபத்தில் அரை சொருபத்தில் நான் நடைபெறுகிறேன் என்று அந்த சிமிழுக்குள் அடைபட்டார். ஆமா உடனே அந்த பெரும்பலையன் சிமிழுக்குள் அடைத்தது உண்மையா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஆமா நீலகண்டன் கசத்தில் கொண்டு போய் அந்த சிமிழை எறிந்தார். அப்படியே இந்த யாரு வாராரு சுடல ஆமா ஏறுமீன் ஏறுவது போல் அப்படியே ஏற்றி வருகிறார் என் மாயாண்டு சுடல ஐயா. சரி எந்திரிச்சு வந்து ஓங்கி செவிட்டுல ஒரு அரை சொல்லட்டி அடிச்சார்ல. ஆஹா ஏ பெரும்பலையா, ஏ புலையா இன்னைக்கு நீ எனக்கு உன் மகளை மாபூசை கொடுத்த 8ஆம் பூசைக்கு 8ஆம் பூசைக்கு எனக்கு நீ யானை தலை பலி கொடுக்க வேண்டும். எல்ல தாமரைக்குள்ள சுடலை மாயாண்டி கேட்ட போதும் யானை தலை பலி கொடுக்காவிட்டால் ஆமையா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்ல ஆமோ இந்த நேரத்தில் கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா யானையில் வருகிறார். ஆமா யானையில் பவனி வரும்போது சரி இந்த மாந்திரவாதி பெரும்புலையன் மையை வைத்து யானையை முடமாக்கினான். இந்த ஆளை 4 ஆளை கும்பல அப்படியே சாஞ்சிருச்சு. ஆமா உடனே ராமராஜ மன்னா மந்திரியை அழைத்தார். சரி மந்திரி, என்ன ஒரு நாளும் இல்லாத பெருநாளா இருக்கு, இந்த யானை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டுக்க ஆளை அப்படியே சேர்ந்து குப்பரல சாஞ்சிருச்சு. ஆமா அப்பதான் பார்த்தார் மந்திரி. சரி ஏ ஐயா ராமராஜா, என்ன இந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவன் நீங்க கொடுத்தீங்களா? இந்த தாமரை குளம் சுடலைக்கு மகால மாபூசை கொடுத்து விட்டான். ஆமா 8ஆம் பூசை அன்னைக்கு யானை தலை அவன் பலி கொடுக்கணும். ஆமா அதுக்குத்தான் அவன் நம்ம யானைய முடமாக்கி இருக்கான். சரி ஏ சண்டாள பெயர், புலையா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுதான். ஆமா அவனை நான் சும்மா விடக்கூடாது என்று ஆமோ செல்ல செல்ல பூதத்தையும் அவர் விருப்பமுடன் வணங்குவாரா. எங்க மாயாண்டி சுடலையோடு என் அளவாய் மாடசுவாமி, பெரியாண்டி மாடசுவாமி, அம்பிகைய பேச்சியம்மா, 21 கூட்டரவோ 61 பந்திகளோ அவர் குச்சாரம் தடை கடந்து அவர் தென்காசி பாதை கூடு தென்காசி தன்னதில காசி விஸ்வநாதரையோ உலகமாலை தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி அவர் 4 முக்கு சாலைகளில் அவர் எலத்தூர் பாதை கூடு அவர் கடையநல்லூர் தன்னாதில இந்த தாமரை குளமதியில அவர் கொலுவிருக்க வேண்டும் என்று தாமரை குளம் சுடலையா பெரியாண்டி மாடசுவாமி, தளவாய் மாடசுவாமி, அம்பிகையே பேச்சியம்மா, தாயான பார்வதியா மாடன மாடத்தியா 21 கூட்டரவோ 61 பந்திகளோ தாமரை குளம் நன்னகரே குளமிருந்து வருகுதையா. தாமரை குளம் நன்னகரில் இந்த மாயாண்டி சுடலையா. இந்த மேல கடையனூர் தாமரை குளம் இருக்குல்ல, மேல கடையநல்லூர் தாமரை குளத்து பக்கத்தில் இங்க மாயாண்டி இந்த மாயாண்டி தாமரை குளம் சுடலையாவோடு பேரு வாங்கி என் வெறியாண்டி மாடசுவாமி தலவாய் மாட ஆமா மாடனும் மாடத்தியுமாக பிள்ளைகளுக்கு நிலையம் போட்டு என் அம்பிகை பார்வதி பேச்சியம்மா ஆமா 21 கூட்டரவுக்கும் 61 பந்திக்காரர்களுக்கும் ஆமா அவர்கள் நிலையத்தை போட்டு கொடுத்து ஆமையா ஆவணி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு பிள்ளைமார்கள் எல்லாம் இந்த பிள்ளைமார்கள் எல்லாம்
ஒன்று கூடி ஆமா என் தாமரைக்குளம் மாயாண்டி சுடலைக்கு சீரோடும் சிறப்புடனும் கொடை கொடுத்து வருகிறார். கூட்டு போட்டு கொடை கொடுத்து வணங்குறார்கள். அப்படி 8 நாள் காப்பு கட்டி நோம்பிருந்து ஆமா ஐயா அவர்கள் ஊட்டு போட்டு குடை கொடுத்து வரும்போது தாமரைக்குளம் சுடலை மாயாண்டியா வந்து இந்த குடை கொடுத்து வரும் மக்களை எல்லாம் ஆமா அவர்கள் வழி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் அந்த குலகுமரன் எல்லாம் ஆடும் குல கோமரத்தை எல்லாம் வாழையடி வாழையாக வளர வைத்து எங்க தாமரைக்குளம் வாக்கு சொல்லும் தெய்வமாக ஐயா குலவிருந்து வருகிறார். ஆமா என் தாமரைக்குளம் சுடலை ஐயா பேர சொன்னா ஆமா இந்த மேல கடையநல்லூர் தாமரை குளத்தில் சுடல அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. அப்பேற்பட்ட தாமரைக்குளம் சுடலை ஐயா அப்பேற்பட்ட இந்த தாமரைக்குளம் சுடலை ஐயா சிறப்பாக வந்த இந்த வரி கொடுக்கும் மக்கள் ஒரு பயிராகவும் ஆமையா இந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பயிர் போலையும் ஆமோ அந்த பயிரை காக்கும் வேலியாக எங்க தாமரைக்குளம் சுடல தாமரைக்குளம் சுடலை ஐயா குழுவிருந்து வருகிறாரு.